இப்படி இல்ல, நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வெச்சுக்கணும். 1 2 3. ஏய் சும்மாறா, உன்னை விட்டு தானடா போட சொன்னேன். புஷ்பா 1ல பார்த்தீங்கன்னா பாட்டு பூரா இட்டு. அதுலேயும் ஊ சொல்கிறியா பாட்டு வேர்ல்டு ஃபேமஸ். இப்போ புஷ்பா 2ல ஆல்ரெடி கிஸ்க்குன்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. பாட்டும் பார்த்தீங்கன்னா சப்பு சப்புன்னு சப்பின்னு போயிடுச்சு. எப்போ கிஸ்கு பாட்டில் என் தலைவி சமந்தா இல்லைன்னு கேள்விப்பட்டனோ அப்பயே என் ஹார்ட்டும் புஷ்குன்னு ஆயிடுச்சு. சரி கிஸ்கு தான் அப்படி ஆகி போச்சு. சரி புஷ்பா 1ல சாமி சாமி பாட்டு செம்ம ஹிட்டு. அதே மாதிரி இப்போ பீலிங்னு ஒரு பாட்டு இறக்கி விட்டுருக்காங்க. ஆனால் என்ன ஒரு ஸ்டெப்பும் ஒரு மார்க்கமாக இருக்கு. பாட்டோட ஸ்டார்டிங் லிரிக்ஸ் 6க்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி படுத்தா ஒரு வாட்டி முழிச்சா ஒரு வாட்டி கனவுல உன்ன நினைச்சா ஒரு வாட்டி கையை தொடும் போது ஒரு வாட்டி காலை தொடும் போது ஒரு வாட்டி கட்டமீச பட்டா ஒரு வாட்டி. இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணாலே 7-8 வாட்டி போயிடுது. ஆமா, அந்த ஒரு வாட்டி என்னது? என்ன ஃபீலிங்? 1 hour ஒன்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சாமா. யார் அந்த லிரிக்ஸ் ரைட்டரு எனக்கே பார்க்கணும் போல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டீவல்லி ரைட் லெக்க தூக்குறாங்க. அப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது, காலை இறக்குன்ட்டு புஷ்பா காலை இறக்கி விடுறாரு. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் காலை அப்படி தான் தூக்குவேன். ஸ்டீவல்லி சொன்னா புரிஞ்சுக்காம மறுபடியும் காலை தூக்குறாங்க. புஷ்பா காலை கீழே இருக்குன்னு காலை தட்டி விட்டுனே இருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்டெப்புனே தெரியல. க்ளோஸா குஞ்சுனே குதிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அடுத்தாப்புல புஷ்பா ஸ்ரீவல்லியா ரிவர்ஸ்ல உப்பு மூட்டை தூக்கின்னு போறாரு. ஏன் புஷ்பா நீ ஸ்ரீவல்லியா ரிவர்ஸ்ல தான் உப்பு மூட்டை தூக்குவியா? இப்போ ஒழுங்கு அடுத்த பாட்டிலே அதை நேரா பூச்சி உப்பு மூட்டை தூக்கு. அப்புறம் இது என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டெப்புன்னு தெரில. ஆனால் ஒரு பொசிஷனில் புஷ்பா ஒரு பொசிஷனில் உட்காந்து இருக்காரு. அவர் மேலே ஸ்டீவலி உட்காந்து இருக்காங்க. அப்பங்க ஈன்னு ஒரு லிரிக்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூமெண்ட்டு. இவ்வளோ நேரம் பார்த்ததுலாம் என்ன ஸ்டெப்பு, இப்போ பார்க்க போறீங்களே இதுதான் ஸ்டெப்பு. ஸ்டீவல்லி வந்துச்சே பீலிங்குன்ட்டு புஷ்பா சட்டையை பூச்சி ஈத்து புஷ்பாக்கும் ஸ்டீவல்லிக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்டீவல்லி டக்குன்னு என்ன நினச்சாங்களோ தெரில, புஷ்பா தொடைக்குள்ளே கையை விட்டு அந்த பக்கம் எடுத்து தொடையில காது வச்சு அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் கை விட்டு ஒரு ஸ்டெப்பு போட்டுன்னு இருக்காங்க. லிரிக் ரைட்டரு, எனக்கு இப்போ உன்ன கூட பார்க்கணும்னு தோணலையா? யார் அந்த கொரியோகிராஃபரு? இப்போ எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குது. அடுத்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா புஷ்பா பாடுறாரு. சீனா ஒரு வாட்டி, போனா ஒரு வாட்டி, வான்னா ஒரு வாட்டி, கண்ணால சிக்கினி வானா ஒரு வாட்டி, பூ வச்சா ஒரு வாட்டி, பொட்டு வச்சா ஒரு வாட்டி, தங்க நகை போட்டா ஒரு வாட்டி, தண்ணி கூட தூக்கி தழுமுனா ஒரு வாட்டி. என்ன ஃபீலிங் வந்துச்சு அதானே. இதுக்குன ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புஷ்பா தொடையில ஸ்டீவ்லி கை விட்டாங்களா, இப்போ கால் எடுத்து வைக்கிறாங்க. தொடையில வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பை நேராக தூக்கி நெஞ்சு மேலே வைக்கிறாங்க. இதில் எனக்கு என்னன்னா பாட்டு ஹிட் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப்லாம் போடுறாங்க. அவரை போயிட்டு இந்த மாதிரிலாம் ஸ்டெப்பு போட விட்டு இது மூலியமா கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி பாட்டை ஹிட்டாக ட்ரை பண்ணுறாங்கன்னும் போது தான் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கு. அல்லு அர்ஜுனுக்கு தெரியாத டான்ஸா, அவர் பண்ணாத மூமெண்ட்டா? இந்த பாட்டோட லிரிக்ஸ் ரைட்டரும் கொரியோகிராஃபரும் சேர்ந்து பசஞ்சு விட்டு என்னமோ பண்ணியிருக்கானுங்க. அடுத்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கூந்தல் முடியல்லி கொண்டை போடையில் தலகாணியோட நீ சண்டை போடையில் கொண்ட சண்டை நல்லா இருக்குல்ல. அடுத்துதான் பார்த்தீங்கன்னா சும்மா நீ கொட்டாய் அடிக்கையில் வந்துச்சே ஃபீலிங்கா. லிரிக் ரைட்டரு யார் நீ உன்னை இப்போ எனக்கு பார்க்கணும் போல இருக்குது. கொட்டாய் விடும் போதெல்லாமா ஃபீலிங் வரும். நல்ல வேலை இந்த மாதிரி சம்பவம் பண்ணும் போதெல்லாம் கூட ஃபீலிங்ஸ் வந்துச்சு லிரிக்கா எழுதல. எனக்கு தெரிஞ்சு பாட்டு ஹிட் ஆகுதோ இல்லையோ இந்த ஸ்டெப்லாம் கண்டிப்பா ஹிட் ஆயிடும். பாட்டை தேவி ஸ்ரீ பிரசாத் காப்பாற்றலனாலும் இந்த பாட்டை கொரியோகிராஃபர் காப்பாத்திட்டு இருக்காரு. இன்னும் 2-3 நாள்ல இன்ஸ்டாகிராம்ல பூரா இந்த மாதிரி கையை தொடைக்குள்ள விட்டு எவன் என்னென்ன பண்ண போறானோ அதை நினைச்சாதான் இன்ஸ்டாகிராம் பக்கம் போவோமா இல்லை வேணாமான்ட்டு தோணிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு ஃபன்னியான மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஃபன்னிலாம் இல்லை, இந்த பாட்டுக்கு கரெக்டான மிஸ்டேக்கு. பாட்டோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் போடுறதுக்கு பதிலாக ஸ்டார்டிங்கில் மல்லு அர்ஜுன்னு போட்டிருக்காங்க. எடிட்டரு கரெக்டான வேலை பார்த்து விட்ருக்கியா இப்போதான். சரி தமிழில் தான் இந்த மாதிரி எடிட்டிங் மிஸ்டேக்காக பண்ணி விட்டுருக்காங்க, ஹிந்தி தெலுங்குலலாம் கரெக்டாக இருக்குன்னு போய் பார்த்தா அங்கேயுமே மல்லு அர்ஜுன் தான் போட்டிருக்காங்க. ஐயோ ஆந்திரா பசங்களா ஒரே ரோசகார பசங்களாச்சே, இன்னேத்திக்கு கொந்தளிச்சு நிற்பானுங்களே. இதுக்கு தான் படிங்கடா கேட்குறானுங்களா? 500-1000 கோடி போட்டு படம் எடுக்கிறானுங்க. எல்கேஜி பசங்க மாதிரி கேவலமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்றானுங்களே. ஐயோ மல்லுன்ட்டானுங்களே. மல்லு அர்ஜுன் அடச்சை. இப்போ நீங்க பார்த்த ஸ்டெப்லாம் இல்லாம பாட்டில் இன்னும் கொடூரமான ஸ்டெப்லாம் இருக்கு. புஷ்பா சட்டைக்குள்ள ஸ்டீவ் மூஞ்ச விட்டு என்னவோ பண்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பு. அதுக்கு புஷ்பா பழி வாங்குற மாதிரி
இந்த மாதிரி நிறைய ஸ்டெப் இருக்குது. அதெல்லாத்தையும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்ட்டு என் நாக்குக்கு தெரியல. அதனால் டீசென்சி கருதி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஏய் சும்மாறா. வீடியோ பார்த்து முடிச்சோன்னே அப்படியே போயிடலான்னு நினச்சிங்களா? என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? பெல் பட்டனையும் சேர்த்து அமுகணும். டுமில்.